சட்டப்பேரவையின் இன்றைய கூட்டத்தில் கேள்வியில்லா கேள்வி நேர நிகழ்வில் உறுப்பினர்களின் கேள்வி நேரத்தில் விவசாயிகளின் பிரச்சினை குறித்து பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இதனை முன்கூட்டியே ஏன் தெரியப்படுத்தவில்லை, இப்போது கேட்கிறீர்கள். இது பற்றி விவாதிக்க நாளை அனுமதிப்பதாக சபாநாயகர் அப்பாவு பதிலளித்திருக்கிறார். அதனை ஏற்க மறுத்த அதிமுகவினர் பேச அனுமதிக்க வேண்டும் என்று அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுந்து எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பும் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர் பதில் தயாரிக்க வேண்டும், அதற்கு அவகாசம் வேண்டும் என்பதால் நாளை இதுகுறித்து விவாதிக்கலாம் என்று கூறினார். நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் மற்றும் இருக்கக்கூடிய உறுப்பினர் தந்திருக்கக்கூடிய ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து அதை இப்போது நேரமில்லா நேரத்திலேயே எடுத்துக்கொண்டு பேச வாய்ப்பு வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அதற்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் பதில் வந்ததற்கு பிறகு முடிவு செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த பிரச்சனை குறித்து நீண்ட நேரம் விவாதித்துக் கொண்டிருப்பது நேரம்தான் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. நாளை தினம் பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைய தினம் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக விலக்கிட வேண்டும் என்ற நிலையில் இத்தோடு இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன் சொல்லுகிறார். அதையே திருப்பி பேசி நேரத்துக்கு வேண்டிக் முதல்வரின் பதிலை ஏற்க மறுத்த அதிமுகவினர் கூச்சலிட்டபடியே அவையை விட்டு வெளிநடப்பு செய்திருக்கின்றனர்.